புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலி, பக்கவாதம், முடக்குவாதம், கழுத்து வலி, தண்டுவட பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முழங்கால் மூட்டு வலி அப்படின்னும் போது வீக்கம் இருக்கும், ஒரு அறிகுறி தெரியும் நமக்கு, இல்லைன்னா அந்த கிரிப்டேஷன் சவுண்ட் இருக்கும். இது இல்லாமல் சில பேருக்கு வந்து திடீர்னு அந்த முழங்காலில் மூட்டு வலி ரொம்ப அதிகப்படியான வலியோடு வருது. அறிகுறி இருக்குமா, இல்லை அறிகுறி இல்லாமல் இந்த மாதிரியான வலிகள் நமக்கு வருமா? நீங்கள் கேட்கக்கூடியது ஒரு முக்கியமானது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாளில் கூட ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு வலிகள் வரும். அதற்கு முன்னாடி அறிகுறிகள் கூட இருந்திருக்காது அவங்களுக்கு. திடீர்னு வரக்கூடிய இந்த மூட்டு வலிகள் அவ்வளவு நாள் அவங்களுக்கு தெரியாமல், எனக்கு 20 நாள் தான் ஆச்சு டாக்டர், எனக்கு திடீர்னு வந்திருக்கு இந்த வலி, நம்ம கேட்கும்போது எங்கேயாவது விழுந்துட்டீங்களா, ஏதாவது அடிபட்டுருச்சா, அந்த மாதிரியான நம்ம கேள்விகள் கேட்கும்போதும் கூட அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு நிகழ்வுமே நடந்திருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த அறிகுறியானது திடீர்னு ஆரம்பித்து இருக்கிறதுமே ஒரு தேய்மானத்தினுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் இது என்ன வலி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லையா நம்ம கை வச்சு பார்க்கும்போதே அந்த மூட்டினுடைய திக்னஸ் நமக்கு தெரிய வரும். போன் டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதோடைய அந்த ஒரு எலும்பினுடைய அளவு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பும் ஒரு அளவில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூட்டு சார்ந்து வலி இருக்குது இல்லை எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து இந்த பிரச்சனையினுடைய தாக்கமும் மாறுபடுது. இப்போ இந்த அறிகுறிகள் ஒருத்தருக்கு இப்போ 20 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர்னு அதிக வலி வருது அப்படின்னா நம்ம கட்டாயம் மருத்துவரை பார்த்துட்டு இதற்கான ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி அப்படின்னும் போது அவங்களால இப்போ கீழே உட்காந்தா எழுந்திருக்க முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? வயதானவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை இப்போ இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு 30லேருந்து 40 வயது இந்த வயதினர் இருக்கவங்களுக்குடைய கால் வலிகளாக இருக்கட்டும், இது இரண்டுமே வாதம் கூடுவதனால தான். இதை தான் நம்ம அடிப்படை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வறட்சித்தன்மை அவங்க செய்யக்கூடிய வாழ்வியல் முறையிலேருந்து அவங்களுக்கு அதிகரிக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் இந்த வாதம் கூட இந்த வலிகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ வலிகள் வெறும் கால் மூட்டுக்குள்ளே தான் வருமானு கேட்டால் அப்படி கிடையாது. கழுத்து தண்டுவளத்தில் வரலாம், இல்லை முதுகு அடிப்பகுதியில் வரலாம், இந்த ஹிப் ஜாயிண்ட் சொல்லலாம் இடுப்பு பகுதியில் அந்த ஜாயிண்ட்ல வரலாம். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் எந்த மூட்டுகளில் வேணாலும் வரும். ஆர்த் அப்படின்னா மூட்டுகள் தான். ஸோ ஐட்டிஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி தாமிதம். இந்த தாமிதமானது எங்கே வேணாலும் ஏற்படலாம். இதற்கு காரணம் அப்படி என்னன்னா இந்த வாதம் உடலில் கூடுவது தான். வயதானவர்களுக்கு வரக்கூடிய இந்த வலிகள் வந்து கொஞ்சம் அதிக அளவு தாக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வாத வியாதி அப்படிங்கிறது அந்த வயதான காலகட்டத்தில் தான் வரும். இயல்பாகவே கூடக்கூடிய வாதம் மட்டும் இல்லாமல் இவங்க செய்யக்கூடியது சரியான முறையில் உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த உணவை எடுத்துக்கிறதுமே என்ன பண்ணுவாங்க, அந்த உணவில் அதிகமான ஒரு பசைத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் இருக்காது, காய்கறிகள் கம்மி பண்ணிடுவாங்க, உணவினுடைய அளவுமே கம்மியாயிடும். இப்போ இது எல்லாமே சேர்த்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த வாதத்தை பல மடங்கு கூட்டி வலியினுடைய தாக்கத்தையும் அதிக அளவில் காமிக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு? செண்பகம். எந்த ஊர்ல இருந்துமா? ஈரோடுங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க பொண்ணுக்குங்க. பொண்ணோட வயதுமா? வயது 18 வயசு ஆகுதுங்க. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். பொண்ணுக்கு இடுப்புல வலி வருதுங்குதுங்க. கரெக்டா ஆகறது இல்ல. வெள்ளைப்படுறது இருக்கா? என்ன வெள்ளைப்படுதா அவங்களுக்கு? வெள்ளையெல்லாம் அதிகமா படுறது இல்லைங்க. அதனால இடுப்புல எந்த வலி சொல்றாங்க? நடு முதுகா இல்லன்னா அந்த இடுப்பு தண்டு வலி வலிக்குதுங்கிற அப்படிங்க. ஒரு அல்லையில ரொம்ப வலியா இருக்குதுங்கிற அப்படிங்க. வடவரத்து சைடு கிழக்கு முகமா நின்னா வடவரத்து கை பக்கம் அதிகமா வலியா இருக்குதுங்கிற அப்படிங்க. சரிங்கம்மா. எந்த பக்கம், வலது புறமா இல்லை இடது புறமாவா? இடது புறமா. மற்றபடி வயிறு வலி இப்போ எத்தனை நாளா இருக்கு இந்த பிரச்சனை அந்த பகுதியில்? இந்த பொண்ணுக்கு இந்த கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்குதுங்க. நானே டாக்டர் எல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கிறேங்க. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்தேங்க. அதுல எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லை இல்லையா? அதாவது கல்லீரல், மண்ணீரல் அந்த மாதிரியான உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. முதுகுல இருந்து இந்த கல் ஏதாவது இருக்கான்றதை ஏதாவது செக் பண்ணீங்களா? இன்னும் அது பார்க்கலைங்க. கல் இருக்கான்றது இன்னும் பார்க்கல. சரிங்க. தண்ணி நல்லா குடிக்கிறாங்களா பாப்பா? தண்ணி குடிக்காதுங்க அந்த பொண்ணு. தண்ணியும் குடிக்காது, சாப்பாடு நல்லா எடுத்துக்க மாட்டேங்குதுங்க.
சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. சரி, ஆமா. புரியுது. அப்புறம் முடியும் கொட்டிட்டே இருக்குன்னா எனக்கு பயமா இருக்குதுன்ட்டே இருக்குதுங்க. அதுக்கிட்ட சரி இப்ப உங்க விளம்பரத்தை பார்த்தேங்க கூப்பிட்டேங்கம்மா. சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போது ஒரு 15லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்க ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி குடிக்கிறதோடைய முக்கியத்துவம் தெரியறதில்ல. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு அதாவது அடிப்படையாக ஒரு 2 லிட்டராவது குடிக்கிறதுன்றது அவசியம். ஸோ ஆனால் ஒருத்தருடைய உடம்புக்கு ஏற்று நம்ம தண்ணி, நீர் சத்து எடுக்கிறது முக்கியம். ஸோ இப்போ இது என்ன ஆகுது, நீர் சத்து இல்லாமல் இருக்கும்போது ஒரு வருஷ காலமாக வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஸ்கேனில் ஒரு வாட்டி கட்டாயம் கல் ஏதாவது இருக்கா, கிட்னியில் கல் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அந்த கல் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சை முறை எடுப்பது ரொம்ப அவசியம். மேலும் அந்த இடத்துல வலி இருக்குன்ற பட்சத்தில் இடுப்புலேருந்து பின்முதுகுலேருந்து இடுப்புக்கு வருது வலி, அந்த முன்பகுதிக்கு வருதுன்னும் போது கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அது திடீர்னு வலியினுடைய அளவு ஜாஸ்தியாச்சுன்னா தாங்கிக்க முடியாது. ஸோ உடனடியாக என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் வந்தால் ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து இதற்கான பரிசோதனை ரிப்போர்ட்டோட வந்தீங்கன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம மூட்டு வலி பற்றி பேசும்போது வாதம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உடலில் வந்து இந்த வாதம்ங்கிறது இப்போது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்குமே இந்த வாத பிரச்சனை வந்து அதிகப்படியாக இருக்குது. கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து சொல்கிறாங்க, அது கட்டில் தான் நமக்கு தெரியும். ஆனால் அது இன்னும் அதிகப்படியாக ஆகும்போது இந்த ஜாயிண்ட்டில் வந்து பெயினாக வரும்போது வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இப்போது கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய பெருங்குடல். பெருங்குடலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சத்து பரிமாற்றமானது நடக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, வாதம் கூடும்போது வறட்சி தன்மை. ஸோ இப்போது சத்து பரிமாற்றத்தில் ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும். இப்போ இது சத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது சின்னது. இப்போ கால்சியம், விட்டமின் டி, மெக்னீஷியம் மாதிரியான சின்ன சத்துக்கள் வந்து நம்ம உடலுக்கு தினசரி தேவை. ஸோ இந்த தினசரி தேவையை நம்ம சரியான முறையில் எடுத்துக்க முடியல, இந்த உடம்பால் அதை வந்து உணவுலேருந்து சரியான முறையில் அதை கன்வெர்ட் பண்ணி உபயோகிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் வாதம் கூடுது அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ இப்போ நம்ம சத்து குறைபாடு மட்டும் சரி பண்ணால் இது சரியாயிடுமானா கிடையாது. சத்துக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வாதத்தை குறைக்கும் போது தான் நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும். ஸோ கட்டாயம் வாதத்தை குறைக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறாங்க, நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளைட்டில் இல்லைன்னா காரில் இல்லை வண்டியில் வேலைக்காக நம்ம வந்து நீண்ட தூரம் 1 மணி நேரம் வந்து பைக் எடுத்துகிட்டு போய் வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிலைகளுமே இந்த வாதத்தை கூட்டும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலரில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, கேட்குதுமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். புவனேஸ்வரி பேரு. புவனேஸ்வரிமா, எந்த ஊர்லேருந்து? மேல்மருவத்தூர்லேருந்து. மேல்மருவத்தூர்லேருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? 55. 55. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு 12 வருஷமா அந்த ரொமட்டாய்டு புடக்குவாதம் இருக்கு மேடம். சரிங்கம்மா. டாக்டர் எல்லாருக்கிட்டையும் காமாட்சி ஹாஸ்பிட்டல் இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன். சரி. ஒரு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அப்படியா? சரிங்கம்மா. ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு பாரு மேடம், சரி, அப்படியே இருக்குது. ம், சரிங்கம்மா. ஏன்னா ரைட் சைடு முக்கியம் வலிக்குது. ஆனால் வந்து நான் ஓரளவுக்கு அப்படி நடந்துருந்தேன். இப்போ ஒரு வருஷமா தான் அந்த வாக்கர் நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு மேடம். சரிங்கம்மா, புரியுறது. இப்போ உட்கார்ந்து எந்திரிக்க முடியுதா? கொஞ்சமா தான் நடக்கிறீங்களா? உட்காந்து நடக்க புத்தி சவுத்து புடிச்சு ஓரளவுக்கு நடக்க முடியுது. நடக்கிறீங்க. சரி, இந்த கால் மூட்டெல்லாம் கல் மாதிரி ஆயிடுச்சா? அதுல ஏதாவது தொந்தரவு இருக்கா? வெயிட்டா இருக்கு மேடம். ரொம்ப வெயிட்டா இருக்கு. காலை எடுத்து வைக்க முடியல, வாசக்கால் மேல வைக்க முடியல, வாசக்கால கீழே வைக்க முடியல. சரிங்கம்மா, புரியுறது. லெஃப்ட் சைடு மட்டும் அந்த மாதிரி வெயிட்டா இருக்கு, அந்த முக்கியான மட்டும் வெயிட்டா இருக்கு மேடம். சரிங்கம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இதற்கான சிகிச்சை முறை என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன். இப்போ உங்களுக்கு முடக்குவாதம் ஒரு 10-12 வருஷமாக இருக்குது அப்படின்னா மூட்டுகளை ரொம்பவே சிதைய வச்சுருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பசைத்தன்மையை ரொம்ப வற்ற வச்சுருக்கும். இந்த கல் மாதிரி ஆகிடும். மூட்டு என்ன பண்ணுவோம்னா அப்படி நகர்த்தவே முடியாத அளவுகள் வலி இருக்குன்றது எங்களுக்கு புரியுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி நோயாளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினம் லட்சக்கணக்கான பேரை நம்மளுடைய மருத்துவமனையில் சரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இது 10 வருஷம் 12 வருஷம் சொல்லும்போது அந்த நோயினுடைய தாக்கம் அந்த ஆளையே ரொம்ப முடக்கிடும். உட்காரது, எந்திரிக்கிறது, நமக்கு வந்து மலம் கழிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு
டெய்லி பண்ணக்கூடிய தினமும் பண்ணக்கூடிய வேலை பளுவை வந்து எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை வந்து ஆளை முடக்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறையிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம முழுமையாக வெளியே வருவதற்கு நமக்கு பஞ்சகர்மா தெரப்பீஸ் ஆனது கொடுக்கணும். ஸோ முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா வயிறையும் கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணி இந்த மூட்டுகளுக்கான சிகிச்சையும் சேர்த்து எடுக்கும்போது தான் நல்லபடியான குணமானது இருக்கும். நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் இந்த மாதிரி முடக்குவாதம் கீழ்வாதம் மாதிரியான நோய்களுக்கு நம்ம தீர்வு அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது பஞ்சகர்மா தெரப்பீஸும் வாதம் மருந்துகளும் உள்ளுக்கு எடுத்து தான் அவங்க குணமாயிடுறாங்க. குணம் ஆயிட்டும் திரும்பவும் வராத அளவுக்கு அவங்க வாழ்வியல் முறையை நம்ம அமைச்சு கொடுக்குறோம். ஸோ அதை பின்பற்றும் போதே உங்களுக்கு திரும்ப இந்த வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க. உங்க பேருமா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம்ப்பா. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகப்பா கேட்கணும். உங்க வயதுமா? 70 வயசாச்சு. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். முட்டு வலி தான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? அது இப்போ ஒரு 2 வருஷமா இருக்கு. ஆனா ரொம்ப இதா இல்ல, ஏதோ நடந்துகிட்டு வச்சுட்டு இருந்தேம்மா. ஆனா இப்போ ஒரு மாசமா பாத்தீங்கன்னா இடது கால் ஊனவே முடிய மாட்டேங்குது. புரியுது. 4 எட்டு எடுத்து வைக்க முடியல, அப்படி இருக்கேன். அதான் என்ன செய்யலான்னு டிவிய பார்த்தோன்னு கேட்கலான்னு. சரி, வீக்கம் இருக்கா மூட்டை சுத்தி? வீக்கா இருக்குன்னு இந்த ஒரு அக்குபஞ்சர் வந்து அவங்க சொன்னாங்க, வீக்கா இருக்கு இப்படி காலை வச்சிருக்கீங்களேன்னு. இப்ப அவங்க சொல்லிட்டு போனதுல இருந்து என்ன செய்யறேன்னு காலை ஆட்டிட்டு அப்படியே தசனி விடுறேன். இப்ப லூஸ் ஆயிட்டு நேற்று வந்தவங்க சொன்னாங்க. புரியுது. சரிங்கம்மா, பயப்படாதீங்க. நான் இதுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால் மூட்டுகளில் கொஞ்சம் வயதாகும்போது ஏற்படக்கூடிய இந்த கால் மூட்டுகளில் வலி, இந்த நீர் தேக்கம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாத நீர் வந்து அங்கே உட்கார்ந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வலிகள் அதிகமாகுது. ஸோ இப்போ இதற்கு நம்ம கட்டாயம் வெளி சிகிச்சை அவசியங்கம்மா. இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர் வற்றக்கூடிய உணவு முறையாக இருக்கட்டும், அதே மாதிரி உள்ள மூலிகை மருந்துகள் கட்டாயம் இதில் எடுத்து தான் ஆகணும். இப்போ வெளி சிகிச்சை மட்டும் வீக்கம் குறைஞ்சிருமான்னு கேட்டால் கிடையாது. நமக்கு அந்த யூரின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வெளியேறணும். நான் சொல்லக்கூடியதை பேசிக்கானது இது முதல்ல ஃபஸ்ட்டு செய்யுங்க. வாரத்தில் 3 நாள் என்ன பண்ணுங்க, பார்லி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. ஸோ யூரின் கொஞ்சம் நல்லா போகும், அதில் கொஞ்சம் கெட்ட நீர் எல்லாம் வெளியேறும். அது கூடவே சிறுக்காஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேருடைய பொடி இருக்குது. இதற்கு கூடவே நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா முடக்கத்தான் கீரை பொடியாகவே நமக்கு இப்போ கிடைக்கிது. இது அதோட முருங்கு வேர் பொடி, இந்த 3மே பார்த்தீங்கன்னா வலி வீக்கத்தை நல்லா குறைச்சி கொண்டு வந்துடும். இந்த 3 பொடிகளையும் சம அளவு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு சூப் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு அந்த நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 வேளை ஜீரகம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த கஷாயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒன்று இது கஷாயமாக சாப்பிடலாம், இல்லையா சூப்பாக சாப்பிடலாம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீக்கமானது முதல்ல உங்களுக்கு குறையும். பயப்படாமல் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை முதல்ல பின்பற்றி பாருங்க. கொஞ்சம் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு, இதற்கான முழுமையான சிகிச்சை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவம் தாராளமா வந்து மருத்துவரை பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க. உங்க பேர் சார்? நிரஞ்சன் பேசுறேன் மேடம். எந்த ஊர்ல இருந்து? உடுமலை எஸ்விபுரம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அம்மாக்கா கேக்குறேன் மேடம். அம்மாவோட வயது என்ன? வயது 45. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் சார். ஐயா வணக்கம். ஃப்ரூட் அப்படியே சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதுங்களா, இல்ல ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்கிறது அப்படியே உடம்புக்கு நல்லதுங்களா? கட்டாயம் ஃப்ரூட்ஸை வெறும்னே அதாவது ஃப்ரூட்டாகவே சாப்பிட்றது தான் நல்லது. ஃப்ரூட் ஜூஸ் வந்து யாருக்கா இருந்தாலும் அது நல்லது இல்லை தான். சரி, ஓகே மேடம். சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்மா, உங்க பேரு? என்னோட பேர் செல்வி. எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க முகப்பேர்ல இருந்து பேசுறோம் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு வயசு 51. வணக்கங்கம்மா. வணக்கம் மேடம். கால் உட்கார்ந்தா முட்டி கால் திரும்ப எழுந்திருக்க முடியல மேடம். முட்டி கால் வீங்கி இருக்கு. அப்புறம் இப்ப வீக்கம் கொஞ்சம் அப்பப்ப குறையுது. ஆனா எழுந்த உடனே சீக்கிரம் நடக்க முடியல. அப்பப்ப இந்த முட்டி வீங்கிக்குது, வலிக்குது மேடம். சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு இப்படி? இப்போ முன்னாடி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இருந்தது, அப்ப சரியாயிடுச்சு திரும்ப. ஆனா இப்ப ஒரு 1.5 மாசமா இருக்கு மேடம். சரிங்கம்மா, இது முடக்குவாதம் மாதிரியான ஏதாவது அறிகுறி ஏதாவது தெரியறதுங்களா உங்களுக்கு? முன்னாடி ஏதாவது இருந்திருக்கா?
தெரியல மேடம், இது முன்னாடி இருந்தது என்ன என்ன முடக்குவாதமா என்னன்னு சரிங்கம்மா, புரியுது. நீங்கள் ரொம்ப மனம் சார்ந்த எதுவும் கவலைப்படாதீங்க, இது வந்து சரி பண்ணலாம். சரியா? இப்போ உங்களுக்கு மூட்டை சுற்றி வலி வீக்கம் இருக்குது அப்படின்னும் போது ஒன்று எலும்பு தேய்மானம், இல்லைன்னா அந்த வாத நீர் சேர்றதா இருக்கலாம். இப்போ முன்னாடியே உங்களுக்கு இது வந்திருக்குன்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு வாழ்வியல் முறை மறுபடியும் அதை தூண்டி வைக்குது அப்படின்றது அர்த்தம். ஒன்று கவனிங்க, என்னென்னா செரிமானம் பிரச்சனை ஏதாவது இருக்கா, இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. இதை வந்து சரி பண்ணணும் கட்டாயம். ஸோ உணவு முறையில் மந்தத்தன்மை தரக்கூடிய உணவுகள் எதாவது எடுக்கிறீங்களா, செரிமானத்திற்கு ரொம்ப லேட் ஆகுதா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிங்க. ஸோ இது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை வந்து நீங்கள் கஷாயம் வச்சு தான் சாப்பிட்டுட்டு ஆகணும். இப்போ இந்த வீக்கம் இருக்குது இல்லையா, நெருஞ்சு முள் தெரியும், நிறைய பேருக்கு நெருஞ்சு முள் தெரியும். இந்த நெருஞ்சு முல்லை நீங்கள் நெருஞ்சு முள் குடிநீர் அப்படின்னு விற்கிது, இல்லை நெருஞ்சு முள் பொடி அப்படியுமே கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கட்டாயம் கஷாயம் மாதிரி வச்சு கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு 3 வேளை சாப்பிடுங்க. ஸோ கெட்ட நீர் எல்லாமே இந்த வீக்கம் எல்லாமே அதுலேயே வத்திடும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தேவிங்க. எந்த ஊர்லேருந்துமா? பெரம்பலூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க. உங்கள் வயது? 42. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். ஹலோ அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு இருக்குது? எனக்கு முதுகு தண்டுல ஜவ்வு விட்டு போச்சுங்கிறாங்க. சரிங்கம்மா, வலி இருக்கா? வலி இடது கால் வரையும் வலி இருக்கு, கீழே பாதம் வரையும். சரிங்கம்மா, இப்போ எவ்வளோ நாளாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை? இப்போ 3 வருஷமாவே இருக்கு. சரி, இப்போ ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிறாரு, வலி ஓவரா இருக்கிறதுனால. சரிங்கம்மா, இது ஆயில் மசாஜ் பண்ணா சரியாகுங்களா, அந்த ஜவ்வு இதாகுங்களா? கட்டாயம் ஆகும். நான் தெளிவாக உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். சரியா? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போது நமக்கு முதுகு தண்டு வலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்குன்னு சொல்லுவோம், அது ஒரு குஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு பிரெட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த அளவில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப வெயிட் தூக்கும் போதோ இல்லை கீழே விழும்போதோ ஏதோ ஒரு அதிர்ச்சி நம்ம உடம்புக்கு அந்த முதுகு தண்டு வலத்துக்கு ஏற்படும் போது கூட என்ன ஆகலாம், படிப்படியாகவும் அது வந்து வெளியே வர ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அழுத்தமானது ஏற்படலாம். ஸோ இது நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளும் சேர்ந்து பாதிக்குது. ஸோ அப்போ கால்களுக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் குறையும் போது தான் நமக்கு வலி, இல்லை அப்படின்னா ஒரு எரிச்சல், இல்லை மறுத்து போகிற தன்மை ஏற்படும். ஸோ இதற்கு நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம்னு சொன்னால், ஆப்ரேஷனில் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு 3 வருஷமாக இருந்தாலுமே தாராளமாக நம்ம மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய பஞ்சகர்மா தெரப்பீஸ் எடுக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் வச்சு வறுமை சிகிச்சை கொடுக்க மூலியமா இந்த மூலிகை எண்ணெய்கள் இருக்குது இல்லையா, ஸோ அது வாதத்தை நல்லா குறைக்கும், வலியை நல்லா குறைக்கும், முக்கியமான சில பற்றுகள் இடுவோம். ஸோ இது எல்லாம் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிறது மூலியமாக இந்த பிரச்சனையில் நீங்கள் முழுமையாக வெளியே வர முடியும். தாராளமாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் வந்து பார்த்து இதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சஞ்சனா, நான் நாகப்பட்டினம்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட அங்கிளுக்காக கேட்குறேங்க. என்ன வயதாகுதுமா அவருக்கு? 65 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்பா. வணக்கங்க. சொல்லுங்கப்பா. என்னோட அங்கிளுக்கு 65 வயசு ஆகுது, முட்டி வலி அதிகமாக இருக்கு. சரிங்கப்பா. ஜவ்வு ப்ராப்ளம்னு சொன்னாங்க, வெளியே ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணப்போ. சரிங்கப்பா. வலி தாங்க முடியலன்னு சொல்றாங்கம்மா. படிக்கட்டுலாம் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. கால் ஊனி நடக்கும்போது இல்லை படிக்கட்டு ஏறும்போது தான் வலி, உட்கார்ந்து இருக்கும்போது வலி இல்லை இல்லையா? இல்லம்மா, உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இல்லை இல்லையா? சரி, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ்வாதம் மாதிரியான பிரச்சனைகளில் தான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் இருக்கும் பெரும்பாலும். இப்போ முடக்குவாதம் மாதிரினா நீங்கள் உட்கார்ந்தே இருந்தாலும் சின்ன அசைவு கூட வலி கொடுக்கும். ஸோ கீழ்வாதத்தில் என்ன, அந்த தேய்மானம் தான். காலை ஊனும் போதும் நடக்கும் போதும் இந்த படிக்கட்டு ஏறும்போதும் தான் உங்களுக்கு வலியானது நல்லாவே ஒரு ஷார்ப் பெயின் சொல்லுவோம், திடீர்னு ஒரு 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 குத்தல் மாதிரியான வலி அதிக அளவில் இருக்கும். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளி சிகிச்சைகள் பண்ணுவது ரொம்பவே முக்கியம். அது கூட கொஞ்சம் உள்ளுக்கு மருந்தும் எடுக்கணும். இப்போ அங்கே பசைத்தன்மை இல்லைன்னும் போது நம்ம கொஞ்சம் பசைத்தன்மை இருக்கக்கூடிய உணவு முறைகளை கொஞ்சம் பின்பற்றுங்க. முடக்கத்தான் கீரையை சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பெரண்டை இருக்கு இல்லையா, அதை துவையல் செஞ்சு வாரத்தில் 3 முறை சாப்பிடுங்க. புளிப்பு சுவையை கொஞ்சம் நல்லாவே குறைக்கணும். புளிப்பு சுவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்க சத்தாக இருக்கட்டும், ரத்தத்தையுமே சரி ரொம்ப சுண்ட வச்சிடும். ஸோ நமக்கு உணவு முறையிலிருந்தே நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. தினம் நம்ம பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள், எடுத்துக்கூடிய உணவுகள், பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பிரச்சனைக்கு
இது ஒரு தூண்டுவிக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டு நம்ம மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னா நல்ல முறையில் ஒரு மாற்றமான தெரியும். வெண்டைக்காய் எடுக்கலாம். வெண்டைக்காய் டெய்லியுமே எடுக்கலாம். தினமும் என்ன பண்ணலாம், ஒரு 3 வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுருங்க நைட்டே. அதை வெண்டைக்காவோட காலையில் அந்த ஒரு வழவழப்பு குழன்னு இருக்கும், அதோடு சேர்த்து நம்ம சாப்பிடணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும் சொன்னீங்கன்னா, ஒரு 21 நாள் நான் சொல்கிறது எல்லாம் பண்ணுங்கள், நல்ல சேஞ்ச் இருக்கும். வெளி சிகிச்சைகள் அப்படின்றது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த முடக்குவாதம், கீழ்வாதம் மாதிரியான பிரச்சனைகளுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய பஞ்சகர்மா தெரப்பீஸை எடுக்கிறது மூலியமாக இது பரிபூர்ணமாகவே நல்லாவே குணமாகும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். என் பேர் செல்லக்கிளி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்குறோம். உங்கள் வயது? என்னோட வயசு 35 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கப்பா. வணக்கம் டாக்டர். என்ன தொந்தரவு? நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு. சரிங்கப்பா, எப்போ பார்த்தீங்க, எப்போ கண்டுபிடிச்சது? இப்போ 2 மந்த்தா தான். சரி, மாதவிடாய் வந்து இந்த சுழற்சி ஏதாவது பிரச்சனை இருக்கா சைக்கிள்ஸ்ல? மாதவிடாய் வந்து ஒரு 6 மாசமாவே தள்ளி irregular periods அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சரிப்பா, மற்றபடி வேற ஏதாவது வயிறு வலி, வெள்ளைப்படுறது அது மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கா? பீரியட்ஸ் வர போற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளைப்படுறது ரொம்ப அதிகமா இருக்கு. வெள்ளைப்படுறது அதிகமா இருக்கு. சரிப்பா, இப்போ படிக்கிறீங்களா, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களாப்பா? வேலைக்கு போயிட்டு. சரிங்கப்பா, ஓகே. நான் என்ன பண்ணணும், இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வெறும் நீர்க்கட்டிகள் மட்டும் இல்லாமல் சுரபிகளையுமே ஒரு பிரச்சனையாக தான் இதை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு என்ன ஆகும், நீர்க்கட்டி இல்லாமல் கூட இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவு முறை ஒரு முக்கியம். அதே மாதிரி நீர் தன்மை வந்து நம்ம உடவில் எந்த அளவுக்கு சேருது அப்படிங்கிறது ஒரு முக்கியம். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இந்த 20லேருந்து ஒரு 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக ஏதாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அது வாழ்நாள் முழுவதும் அது மாதிரியான பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய கர்ப்பப்பை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மற்ற உறுப்புகளையும் சேர்த்தது பாதிக்கும். நமக்கு திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து வெயிட் போட ஆரம்பிக்கும், இதெல்லாமே நடக்கும். ஸோ நம்ம இயற்கை முறையில் இதை நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஸோ நீங்கள் தோப்பு காரணம் போடுங்க. இப்போ தினமும் வீட்டில் என்ன பண்ணலாம், தோப்பு காரணம் காலையில் ஒரு 10 முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10 செட்டு, ஒரு 3 செட்டு போடுங்க. ஸோ அதே மாதிரி மாலை வேலையிலையும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து உடற்பயிற்சிக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஸோ இது மாதிரி படிப்படியாக ஒரு எக்ஸசைஸாக உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னால், இந்த ரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நல்ல சீராக இருக்கும். ஸோ இப்போ இதை தொடர்ந்து வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது மாதவிடாய்க்கு முன்ன பின்ன கொஞ்சம் சாதாரணம் தான். ஆனால் அதிக அளவில் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உடலினுடைய உஷ்ணத்தினுடைய அளவை தான் கவனிக்கணும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆளி விதை இருக்கு இல்லையா, ஃப்ளாக்ஸீட், இந்த இதை பவுடர் ஆக்கிக்கோங்க. வறுத்துட்டு பவுடர் ஆக்கிட்டு இது நீங்கள் வெறும் தண்ணியில் வந்து கலந்துட்டு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பழங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்க, இல்லை ஏதாவது பழ ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது இந்த பொடி ஃப்ளாக்ஸீட் பொடியும் கொஞ்சம் கலந்து ஏதோ ஒரு உணவு முறையில் எடுத்துக்கலாம். சத்து மாவு கஞ்சியில் கூட நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸீட் பவுடரை போட்டு கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது தினமும் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த நீர்க்கட்டிகள் சார்ந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு ஒரு தைலமானது கொடுப்போம். ஸோ இது ஒரு நம்மளுடைய காலை வேளையில் வெறும் வயிற்றில் நீராகாரத்தோடு எடுக்கும்போது நீர்க்கட்டிகள் பிரச்சனையும் சரியாகும், மாதவிடாய் பிரச்சனையும் சரியாகும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேருமா? ஹலோ, கேக்குதுமா? உங்கள் பேர் சொல்லுங்க. ஆனந்திக் மேடம். எந்த ஊர்லேருந்து அம்மா? எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? திருச்சி மாவட்டம் மேடம், தோரங்குறிச்சி. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? ஒய்ஃப். அவங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் நீங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், திருச்சி மாவட்டம் மேடம், தோரங்குறிச்சி. சரிங்க ஐயா, என்ன தொந்தரவு இருக்குன்றது? தோரங்குறிச்சி மேடம். சரி, டிவி பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன கேள்வியோ அதை கேட்கலாம் நீங்க. வீட்ல ஒய்ஃபுக்காக மேடம். வயது 54 மேடம். 54 மேடம். கால் மூட்டு வலி அதிகம் இருக்கு மேடம். கால் எந்திரிச்சா உட்காந்தா எந்திரிக்க முடியாது, சூழ்நிலை திடீர் நேரத்தில் வருது மேடம். காலை வேலையில வலி அதிகமா இருக்கா? கால நேரத்துல வலி அதிகமா இருக்கா? தூங்கி எழுந்ததும் வலி அதிகமா இருக்கா? டிவி பார்க்காதீங்க ஐயா, இங்க டாக்டர் கிட்ட நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க.
இப்போ உங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வயதாகுது ஒரு 35 வயது மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, சுரபிகள் சார்ந்த பிரச்சனையும், சத்து குறைபாடும் ஏற்படுறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மூட்டு வலிகளுக்கான வருவதற்கான காரணம் வெயிட் அதிகமாகுது. அந்த நிலையிலையுமே என்னாகும், கால் மூட்டுகளில் வலி வரும். ஸோ இப்போ இது வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான கீழ்வாத பிரச்சனை அப்படின்னும் போது நமக்கு கட்டாயம் நம்ம வாதத்தை நல்லா குறைச்சி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நல்ல எண்ணெய் பசை, குட் ஃபேட்னு சொல்லுவோம். இப்போ பாதாம் எடுக்கிறது, நெய் எடுக்கிறது, நல்ல பசு நெய் எடுக்கிறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் கொண்டு வரணும். இப்போ இது முடக்குவாதமாக இருந்ததுன்னா அது என்னன்னு நம்ம கவனிச்சுட்டு நேரில் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதற்கான சிகிச்சை சொல்ல முடியும். ஸோ கட்டாயம் ஒரு தடவை நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் வந்து மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கோங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என் பேர் கனகா. எந்த ஊர்ல இருந்துமா? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் டாக்டர். சரி, யாருக்காக கேக்குறீங்க? நான் வந்து எங்க அம்மாவுக்காக பேசணும். உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். அம்மாவோட வயது சொல்லிட்டு பேசுங்க. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. அம்மாவுக்கு 49 வயசாகுது டாக்டர். சரி, அவங்களுக்கு வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி. சரிங்கப்பா. எவ்வளோ நாளாக ரொம்ப நாள், அதுவும் ஒன் சைடு தான் வலிக்குது. புரியுது. எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? 3 வருஷமாவே இருக்கு டாக்டர். மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ம், சரிங்கப்பா. மற்றபடி நடக்கலாம் செய்கிறாங்களா இப்போது? நடக்கதான் டாக்டர் முடியல. அந்த ஒன் சைடு ஃபுல்லா வலிக்கிறதுனால அவங்களால சுத்தமா நடக்க முடியல. நடக்க மாட்றாங்க. சரிங்கப்பா. மற்றபடி உணவு முறை, அதே மாதிரி பிபி சுகர் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல டாக்டர். மோஷன் ப்ராப்ளம் தான் இருக்கு. பிரச்சனை இருக்கு. சரிங்கப்பா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. ஃபஸ்ட்டு இப்போது நமக்கு இடுப்புக்கு கீழேயோ இல்லை உடம்புல எந்த வலி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலே வாதம் கூடுவதற்கான ஒரு சின்ன அறிகுறி. ஸோ இப்போ இதை நம்ம சரி பண்ணாமல் வெறும் வெளியே பூசக்கூடிய தைலங்களோ மூலிகை மருந்துகள் எடுத்தாலுமே அது கேட்காது. ஸோ தினமும் நம்ம மலம் கழிக்கிறது, ஒரு வேளையிலேருந்து 2 வேளை தாராளமாக போகிறது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் முதல்ல பாருங்கள். இதற்கப்புறம் இப்போது கால் மூட்டுகளில் வலின்னும் போது நம்ம வெளி சிகிச்சை பண்ணணும். அதே மாதிரி மூலிகை மருந்துகள் உள்ளுக்கும் எடுக்கணும். அப்போ தான் அந்த வாதம் குறையும், அந்த வாத நீர் உற்பத்தியை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சம்பங்கி வேர் அப்படின்ற பொடியானது, இந்த மூலிகையினுடைய பொடி நமக்கு கிடைக்குது. சம்பங்கி வேர் கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோரைக்கிழங்குடைய அந்த பொடியும் வாங்கிக்கோங்க. இப்போ இது இரண்டுமே வாதத்தை நல்லா குறைச்சி கொண்டு வந்துடும். அதே மாதிரி நரம்புகள் சார்ந்த பிரச்சனையுமே நல்லா கொண்டு வந்துடும். சரியா? ஸோ இதை நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு அம்மாவுக்கு 2 வேளை கொடுங்க. இது கூட நீங்கள் சுக்கு கொஞ்சம், அதை நீங்கள் இந்த 2 பொடி நீங்கள் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த சுக்கு பொடி ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் அது நல்லாவே அந்த நீர் வத்திடும். அதே மாதிரி ஏதாவது வீக்கம், இந்த நரம்பு பாதிச்சதுனால ஏதாவது வீக்கம் இருந்தால் கூட அவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ டாக்டர் ஆன் கால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்.
வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் சுமதிங்க மேடம், தர்மபுரியில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க. என்ன வயதாகுது உங்களுக்கு? 55. சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. அந்த குதிகால் வந்து வலது பக்கம் குதிகால் ரொம்ப வலியா இருக்குதுங்கம்மா. கால் போனவே முடியல. எவ்வளவு நாளா இருக்கு? அது ஒரு 6 மாசமா இருக்குதுங்க. 6 மாசமா இருக்கு. சரி, அங்க ஏதாவது வளர்ச்சி, ஏதாவது போன் ஏதாவது வளர்ச்சி இருக்கா? எலும்பு வளர்ச்சி ஏதாவது ஆமா, அப்படிதான் சொன்னாங்க மேடம். இருக்காங்களா? சரி, இப்போ ரொம்ப வலி அதிகமா இருக்கா? ஆமாங்க மேடம். நடக்கும்போது இல்ல உட்காரும் போது? கொஞ்ச தூரம் நடந்தாலும் வலிக்குதுங்க மேடம். சரி, புரியுது. மத்தபடி வேற எந்த தொந்தரவும் இல்லை இல்லையா? வேற எந்த தொந்தரவும்? வெயிட் ஏதாவது போடுதா உடம்புல? உடம்பு கொஞ்சம் கூடி இருக்கு. கொஞ்சம் கூடி இருக்கு. சரி, மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? நான் வீட்லயே எளிதா பண்ணக்கூடிய இந்த ஒரு மருத்துவம் பண்ணிட்டு சொல்றேன், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. சரியா? நமக்கு எருக்க இலை இருக்கு இல்லையா? எருக்க இலை நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆமணக்கு இலை, இது கூட நொச்சி இலை, இது மூணுத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிட்டு ஒன்று காய வச்சு இதை பொடி பண்ணி 10 மாதிரி போடலாம், நல்லெண்ணெயில் கலந்து. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அடிக்கடி கிடைக்கும் அப்படின்னா ஒரு 10 இலையை வாங்கிட்டு ஒரு 2 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு 5 இலை என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிடுங்க. கொஞ்சம் விளக்கெண்ணெய், ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு 10 ml எடுக்கிறீங்கன்னா விளக்கெண்ணெய் ஒரு 5 ml எடுங்க. ஸோ இதில் கொஞ்சம் வதக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல, இப்போ கால் வலி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே அந்த இலைகளை நல்லா வெதுப்பாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு துணியை வச்சு நல்லா கட்டி வச்சுருங்க. ஸோ இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே விடுங்க. ஸோ வலி கொஞ்சம் நல்லாவே குறையும். இதை பின்பற்றி பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் சரண்யாங்க. எந்த ஊர்ல இருந்துமா? புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேட்கணுங்க. எனக்கு வயசு 32 ஆச்சு. ஓகேம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. என் பேர் சரண்யா, புதுக்கோட்டையிலிருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து தலை சொரியாசிஸ் இருக்கு. சரிங்கம்மா. 1 year இருக்குங்க. சரி. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்து அது வெறும் பொடுகுன்னு சொல்லிட்டு பல ஷாம்பு பல ஆயில் எல்லாம் போட்டு அது லாஸ்ட்ல பார்த்தா செக் பண்ணி பார்த்தா சொரியாசிஸ்ன்னு சொன்னாங்க. அதிகமா அரிப்பு இருக்கு, கீறுனா வலிக்குது. சரிங்கம்மா. எங்க அந்த செதிலா வருதுங்க. சரிங்கம்மா, தலையில. சரி, கவலைப்படாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் அதை கட்டாயம் பின்பற்றி பாருங்கள். இப்போ உங்களுக்கு தலைப்பகுதியில் இருந்து பெரும்பாலும் இந்த தோள்பட்டைக்கு கைகளுக்கு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை, இந்த ஸ்கேல்ப், அந்த தலைப்பகுதியிலேயே இதை வந்து நம்ம சரி பண்ணிடணும். ஸோ இது பொடுகு மாதிரி தான் கொட்டுது, இல்லை தோல் உறிஞ்சு வருது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வயிறை சுத்தம் பண்ணணும். ஸோ வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறையை எடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம மூலிகை மருந்து உள்ளுக்கு எடுத்தாலும் சரி, வெளிக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் நல்ல மாற்றமானது உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். கந்தகத்தி வேர்பொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்பொடி வந்து நமக்கு கிடைக்குது. இது கூடவே பரங்கிப்பட்டை பொடி, அருகம்புல், இந்த மூணுத்தையுமே என்ன பண்ணுங்க, கஷாயம் மாதிரி உள்ளுக்கு வைங்க. உள்ளுக்கு வச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கல்லீரல் முதல்ல சுத்தமாகும். ஸோ இந்த கல்லீரல் சுத்தமாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றம் தெரியும். மேலும் உங்களுக்கு இது வெளியே பூசக்கூடிய தைலங்கள் மட்டும் இதை செஞ்சுக்கிட்டு இதை சேர்த்து பண்ணி பாருங்க. ஸோ அந்த நேரம் ஒரு மாற்றம் நல்லபடியாகவே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பவித்ராங்க. எந்த ஊர்ல இருந்துமா? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எங்க அக்காக்கு 30 வயசு ஆச்சுங்க. பேசுங்க டாக்டர். இர்ரெகுலர். சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்கப்பா. வணக்கம். எங்க அக்காக்கு 30 வயசு ஆச்சுங்க. சரி சரி. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, வைட் டிஸ்சார்ஜும் இருக்குங்க. 6 மாசமா இருக்கு. நாங்க இங்கிலீஷ் மெடிசன் போனோம். மெடிசன் சாப்பிட்டாலுமே வந்துட்டு பீரியட்ஸ் வர மாட்டேங்குதுங்க. பீரியட்ஸ் வரல இல்லையா? சரி. அக்கா உடல் எடை ஏதாவது கூட்டிட்டு இருக்காங்களா? இல்லைங்க, உடம்பு ஒல்லியா தான் இருக்காங்க, நார்மலா தான் இருக்காங்க. சரி, இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எவ்வளவு நாளா இருக்குப்பா? 6 மாசமா இருக்குங்க. சரி, வெள்ளைப்படுறது மாதிரியான பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கா? ஆமாங்க. சரி, இடுப்பு வலி, கை கால் வலி ஏதாவது சொல்றாங்களா? இடுப்பு வலி மட்டும்தான் இருக்குங்க, கை கால் வலி எல்லாம் இல்லைங்க.
சரிங்கப்பா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த வெள்ளை அணுக்கள் உடலில் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வரும். இது இடுப்பு வலி மாதிரியான தொந்தரவுகள், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர மாதிரியான நிலை கொண்டு வந்துடும். இப்போ என்னென்னா, எப்படி நமக்கு மோஷன் சரியாக போகலைன்னா நமக்கு சில பிரச்சனைகள் வருமோ, அதே மாதிரி மாதவிடாய் வெளியேறாமல் அது உள்ளே தங்க ஆரம்பிக்குது, மாதம் வந்து தவறி தவறி வருது அப்படின்னும் போது இதுவுமே ஒரு நச்சுக்கள் கழிவுகளாக உள்ளே தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது நம்ம உடலை பல விதத்தில் பல வகையில் அது வந்து பாதிக்கும். ஸோ இதற்கு மாதவிடாய் ரெகுலராக வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் உணவு முறையை கவனிங்க. வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது இனிப்பு சுவையை நல்லா குறைங்க. இனிப்பு சுவையை நல்லா குறைச்சாலே பெரும்பாலும் இந்த இரெகுலர் பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிடும். இனிப்பு சுவைன்றது இயற்கை முறையில் ஒரு பழங்கள்லேருந்து, ஒரு பேரிச்சம்பழத்துலேருந்து, அத்திப்பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய இனிப்பு சுவை எதுவுமே நம்ம உடம்புக்கு கெடுதல் கிடையாது. இப்போ இதை தவிர சாக்லேட்டாவோ ஐஸ்கிரீமாவோ இல்லை பால் பதார்த்தங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரை சேர்த்து சாப்பிடக்கூடிய டீ காஃபியாவோ இப்படி சாப்பிடும்போது தினம் தினம் எடுக்க எடுக்க குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம், ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து நீர்க்கட்டிகள் மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும், மாதவிடாய் பிரச்சனை கொடுக்கும், வெயிட் போடும், இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் கொடுக்கும். ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கழற்சி காய் இருக்கு இல்லையா, கழற்சி காயை நீங்கள் நெய்யோட கொஞ்சம் உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க, டேப்லெட் மாதிரி. அதை தினமும் காலையில் 1லேருந்து 2 டேப்லெட்டு கொஞ்சம் உள்ளுக்கு எடுக்கலாம். நீங்கள் ஒரு 50-60க்குள்ளே இருக்கீங்கன்னா, வெயிட் இருக்கீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு நீங்கள் இந்த பொடியை கழற்சிக்காய் பொடியை சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் 60லேருந்து ஒரு 80க்குள்ளே இருக்கீங்க, அதிகமாக இருக்கீங்க, தாராளமாக 2 எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி சாப்பிடுங்க. ஜீரகம் ஓமம் வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் நிறைய எடுங்க. வெறும் வயிற்றில் இனிப்பு சுவையை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் ஜோதிங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றேங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க. உங்கள் வயதுமா? 44ங்க. தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். மேடம் வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்கு? எனக்கு ஒரு 4-5 வருஷமாவே முட்டி பெயின் இருந்துட்டே இருக்குங்க. சரிங்கம்மா, 2 முட்டியுமா இல்லை ஒரு முட்டியா? 2 முட்டியுமேங்க. சரி, வேற என்ன வலி தவிர வேற என்ன தொந்தரவு இருக்கு? கொஞ்சம் உடம்பு வெயிட் இருக்குங்க. உடம்பு வெயிட் ஏறி இருக்கு. சரிங்கம்மா. ஆமாங்க. மற்றபடி மாதவிடாயில ஏதாவது மாற்றம், ஏதாவது பிரச்சனை இருக்கு? மாதவிடாய் வந்து மினிமம் 22 நாள் 23 நாள்ல மாசம் ஆயிருங்க. வந்துடுது இல்லையா? சரி சரி. மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? முட்டி பெயின் தாங்க. நான் வெரிகோஸ் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1 இயரா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேங்க. சரிங்கம்மா. அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா முட்டி பெயின் மட்டும் குறையல. சரிங்கம்மா, புரியாது. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய, இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த குத்தூசி மருத்துவம் நமக்கு வலிகளை குறைக்கும். கட்டாயம் அந்த சில முக்கிய புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கும்போது வலிகள் குறைக்கும். பட் ஆனால் உள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம சரி பண்ணணும். ஸோ வலியை மட்டும் குறைக்கிறதுனால நமக்கு அந்த வலிகள் குறையதை தவிர அந்த பிரச்சனை சரியாகலை. இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு நீங்கள் கொஞ்சம் உணவு முறை கொஞ்சம் கவனிங்க. இது கூடவே மூலிகை மருந்துகள் கொஞ்சம் எடுங்கம்மா. நம்ம அந்த பசைத்தன்மையை அந்த இடத்துல வர வைக்கிறதுக்கு நம்ம உணவு முறை கொஞ்சம் பார்க்கணும். அது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம், மூலிகை மருந்துகள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெறும் மூட்டு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது ஆர்த்ரைட்டிஸாகவும் இருக்காது, இல்லை முடக்குவாதம் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. வெறும் மூட்டு வலி மட்டும் இருக்கும். ஸோ அது போன் பெயின் மாதிரி சொல்லுவாங்க, அது எலும்புக்குள்ளே வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைக்குமே நம்ம மருத்துவமானதை எடுத்துக்கிறது நல்லது. அது நாளை பின்ன அது பெருசாகிறத விட நம்ம கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே வெறும் வலி வழியாகவே சரியாயிடும். சில உணவு முறைகள் நம்ம பின்பற்றும் போது நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை நம்ம தவிர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேரு புஷ்பாங்க. நான் வந்து தென்காசில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு. சரி, ஒரு 3 வருஷமா அதிகமா இருக்குங்க. ஓகே, மெடிசன்ஸ் பார்த்துருக்கோம், அது கேட்கல. வெளியே கொஞ்சம் டஸ்ட் ட்ரிப் பக்கம் போனா கூட ரொம்ப தும்மல் வந்துகிட்டே இருக்கு. சரிங்கப்பா, எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? ஒரு 3 இயர்ஸா இருக்குங்க சார். இந்த 6 மந்த்தா கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சரிங்கம்மா, டஸ்ட் அலர்ஜி தான் இல்லையா? டஸ்ட் அலர்ஜி வர்றதுனால கோல்டு அடிக்கடி குடிக்குது. சரிங்கப்பா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த டஸ்ட் அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் இந்த டஸ்ட்டு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தினமும் அது தூண்டுவிக்கப்படுது அப்படின்னும் போது நமக்கு அடிக்கடி இந்த தொந்தரவுகள் காமிக்கும் போது அந்த மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்கள் உள்ளே போய் உட்கார்ந்துருந்தாலும் இந்த சைனஸ் குழிகளில் இருந்து ஒரு நீர்த்தேக்கம் ஏற்பட்டு இந்த பிரச்சனை வருஷ கணக்காக இருந்தாலுமே உங்களுக்கு
உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அறிகுறிகளுக்கான மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனாலும் திரும்ப திரும்ப வரும். ஸோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாதிப்பு அடையும் போது நமக்கு நாளை பின்ன ஒரு சதை வளர்ச்சி மாதிரி வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற நிலை கூட இது கொண்டு போகலாம். ஸோ சைனோசைட்டிஸ் வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய நிறைய நோயாளிகள் வந்து சதை வளர்ச்சி இருந்தும் அவங்களுக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணியும் திரும்ப திரும்ப வரக்கூடிய நிலையானது ஏற்படுறதை நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதற்கு நம்ம சரி பண்ணுவதற்கான சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் நசிய சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த சிகிச்சை மூலியமாக என்ன ஆகும்னு சொன்னால் அந்த மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேக்கம் எல்லாமே மாறி வரும். ஸோ இதை நம்ம மாற்றிட்டு கொஞ்சம் பால் பதார்த்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னாலே உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேக்கம் மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், அந்த மிளகு இருக்கு இல்லையா, அதாவது அந்த மிளகை நீங்கள் ஒரு சின்ன பின்னில் குத்தி வச்சுக்கோங்க. குத்தி வச்சுட்டு அதை சுட்டுட்டு அந்த புகையை கொஞ்சம் சுவாசம் பண்ணுங்கள். இந்த அலர்ஜிக்காக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும். ஸோ இதை ஒரு நாள் பண்ணுங்கள். இன்னொன்று குச்சி மஞ்சளுமே நீங்கள் என்ன பண்ணலாம், சுட்டுட்டு அது நல்ல புகை வரும். புகை வரும்போது மைல்டாக அந்த புகையை மட்டும் சுவாசம் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு நாள் பண்ணலாம். இன்னொரு நாள் கட்டாயம் ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கிறது மூலியமாகவும் இந்த பிரச்சனையிலேருந்து இந்த டஸ்ட் அலர்ஜி தொந்தரவுகள் நல்லாவே குறைஞ்சி வரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காதீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃபோனில் பேசலாம், தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வசந்தி. எந்த ஊர்ல இருந்துமா? சென்னையில. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கா. உங்க வயதுமா? 59. தொடர்ந்து உங்க கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு வந்து ஃபேஸ்ல இருந்து நெக் வரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஆயிட்டே வந்து. சரிங்கம்மா. கொஞ்சம் வேர்வை பட்டாலே கழுத்து கிட்ட தான் அரிக்க இருக்குது. அரிப்பு இருக்குங்களா? ஆமா, லைட்டா அரிக்க ஆரம்பிச்சுது. சரி சரி. ஃபேஸ்ல கண்ணு கிட்ட எல்லாம் வருது, அப்படியே அந்த நெக் கிட்ட கண்ணு கிட்ட எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திட்டா பிளாக் ஆகிட்டே வருது. அதாவது பாத்தீங்கன்னா அது நல்ல படிவம் மாதிரி இருக்கா இல்ல வேற எப்படி இருக்கு பார்ப்பதற்கு? பாக்குறதுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நல்ல பிளாக்கா வந்து படிவம் மாதிரிலாம் இல்ல, ஸ்கின்ல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறுத்தா இருந்தது டார்க்கா. சரி சரி, ஓகே, இப்போ புரியுறது. மற்றபடி அரிப்பு இருக்க தான் செய்யுது இல்லையா? ஆமா. சரிங்கம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சிலருக்கு சுரபிகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போதும் இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனை வரும். ஸோ இதற்கு நீங்கள் உணவு முறையில் கொஞ்சம் லேட் நைட் சாப்பிட்றீங்கன்னா அதை கொஞ்சம் முதல்ல அதை மாற்றிக்கோங்க. ஒரு 7:30 to 8 அதிகபட்சம் 8:30க்குள்ளே கொஞ்சம் உணவு முறைகளை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மட்டன் சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிடும்போது பால் பதார்த்தங்கள் அதிகமாக எடுக்கும்போது செரிமானம் பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்து ஒரு தூண்டி வைக்கிற மாதிரி டெய்லி நம்ம எடுத்துக்கூடிய உணவு முறையிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உணவுகள் எடுத்தால் இது மாதிரி அரிப்போ இல்லை அப்படின்னா அந்த வேகமாக படரக்கூடிய தன்மை வந்து இருக்குது அப்படின்னா அதையும் கவனித்து அதை கொஞ்சம் நிப்பாட்டணும். சரிங்களா? இப்போ இந்த அருகம்புல் இருக்குல்ல, அருகம்புல் பொடி, அது கூட இந்த மஞ்சட்டி வேர் பொடி, இதுக்கு கூடவே இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சளும் கிடைக்கும். கஸ்தூரி மஞ்சள் இது மூணுத்தையுமே என்ன பண்ணலாம், பேக் மாதிரி போடுங்க. பேக்னா நம்ம வெறும் ரோஸ் வாட்டரில் கலந்தோ இல்லை வெறும் தண்ணியில் கலந்து கூட இந்த மாதிரி கருப்பாக படியுது இல்லையா, அந்த அரிப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த இடங்களில் கொஞ்சம் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரே ஒரு பேட்சில் மட்டும் ஒரு அப்ளை பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரியான மாற்றங்களுக்குன்னு ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகத்திலையும் சரி கழுத்து பகுதியிலையும் நீங்கள் கட்டாயம் போட்டுட்டு வரலாம். இது ஒரு நல்ல சேஞ்ச் கொடுக்கும். நீங்கள் உணவு முறை வயிறு சுத்தம் பண்ணுவதற்கான ஒரு வாட்டியாவது அந்த சிகிச்சை எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் முழங்கால் மூட்டுகளில் வலி ஏன் ஏற்படுது, இதற்கான காரணங்கள் என்ன, நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்வியல் எப்படி அமைச்சுக்கணுன்ற விஷயத்த சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.